He was silent, but you made him a superstar. நேத்து வரைக்குமே விஜய் ஃபேன்ஸ் ஆகிய நாம இந்த எக்ஸிட் போல்லாம் பாத்துட்டு ஐயோ ஜெயிக்க மாட்டோம் போல, நிறைய பேர் ஓட்டு போடல போல அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு சரி என்ன சொல்லி சமாளிக்கலாம், சரி இதான ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் செகண்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லலாம்னு காரணம் தேடிட்டு இருந்தா இன்னைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஒரு ரியாலிட்டியில நின்றுட்டு இருக்கோம். எத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் சாமி கும்பிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் கிட்ட சொல்லி அவங்க மனசை மாத்தி வச்சு டிவி கேக்காக ஓட்டு போட வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாருக்காக? ஒரே ஒரு ஆளு இவ்ளோ பெரிய வெற்றி. This is not just a victory, this is more than that. As a Vijay fan, this moment feel different. என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல இருக்கு. ஆனா வார்த்தையை நான் இங்கிலீஷ்ல போய் தேடி கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபீல் லைக், கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இதுக்கப்புறமா தான் கதையை ஆரம்பிக்குது. இப்போதான் ஆரம்பமா இருக்கு. They have celebrated many of his films like Celebration, but today is not just cinema, it is an absolute cinema. பின்னாடி காலையில எழும்போது அவர் பின்னாடிதான் இறந்தாரு. போக 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 ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரோ, 110 சீட்ஸ்லாம் ப்ரோ, 108 சீட்ஸ்லாம். வாவ், நானே என்னை நம்பவில்லை, என் கண்ணை He was silent, but you made him a superstar. One last time. இந்த வெற்றிக்கு பின்னாடி யாரு இருக்கா? டிவிகேவா, விஜய் ஃபேன்ஸா, இல்ல வேற யாருனாவா? டிஎம்கே தான் காரணம். This isn't about politics, it's about hope. First day எல்லாரும் என்ன சொன்னாங்க, என்ன ஆக்டர் அந்த கூட்டம் வருமான்னு சொன்னாங்க. போக போக கூட்டம் வரத பாத்துட்டு சரி கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படி சொன்னாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஒரு சீட் வாங்குவியா பாக்கலாம் அப்படின்னாங்க. இல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க தெரிஞ்சு ஓகே 25% வாய்ப்பு இருக்கு அப்படி சொன்னாங்க. ஆனா May 4th ஒரு சீட் இல்ல, 2 சீட் இல்ல, 25% கூட இல்ல, 34%. ஒரு சீட் இல்ல, 2 சீட் இல்ல, 100+ செஞ்சுரி. சோ இன்னைக்கு எப்படி ஜெயிச்சாரு? இவ்வளவு கிரிட்டிசிசம் தாண்டி எப்படி ஜெயிச்சாரு? அவர் இன்னைக்கு ஜெயிக்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது இல்ல விக்டரி, இதுக்கு முன்னாடியே நாங்க ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க தெரியுமா ஜெயிச்சோம்? 40 பேர் வச்சு ஒரு சம்பவம் பண்ணீங்கல்ல, பெரிய சம்பவம், அப்ப ஜெயிச்சோம். செகண்ட் டைம் எப்ப தெரியுமா ஜெயிச்சோம்? ஒரு தூய்மை பணியாளர்னு கூட பார்க்காம அவங்கள விசில் ஊதக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்து ஐபிஎல்க்கு விசில் கொண்டு போக கூடாதுன்னு சொன்ன வரைக்கும் அந்த பயத்துல நாங்க ஜெயிச்சோம். 3ஆவது வாட்டி நாங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து காப்பி பண்ணீங்கல்ல, அப்போ ஜெயிச்சோம். லாஸ்டா எங்களுக்கு பயந்து போய் 20+ கட்சி கூட்டணி வச்சீங்கல்ல, அப்பவே ஜெயிச்சிட்டோம். சோ இவ்வளவு வெற்றிக்கு பின்னாடி இந்த வெற்றி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது ஒரு ஜுஜிபி மேட்ரு, அவ்வளவுதான். சோ இந்த வெற்றி எதை மீன் பண்ணுதுன்னா, மக்கள் பார்த்தாங்க ஒரு ஆளு ஒரு மாற்றத்துக்காக வரேன்னு சொல்ற ஒரு ஆளை இப்படி பாடா படுத்துறாங்களேன்னு பார்த்தாங்க. சரி கூட நிப்போம், நாம அவங்க கூட நிப்போம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாற்றம் கூடிய சீக்கிரம் நிகழும்னு நினைக்கிறேன். ஏன் எல்லாரும் ஓட்ட வழக்கமா போடுற கட்சியெல்லாம் விட்டுட்டு டிவிகேக்கு போட்டீங்க? என்கிட்ட 2 காரணம் இருக்கு. ஏன்னா கேர்ள்ஸுக்கு சுத்தமா சேஃப்டி இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி ட்ரக்ஸ் போகுது, இந்த 2 காரணத்துக்காக தான் நான் என் ஓட்டை மாத்தி போட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே ஓட்டை மாத்தி உங்களுக்கு போட்டுருக்காங்க. ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுவர்ட்ஸ் டிவிகே இஸ் டு ஷோ த ரியல் சேஞ்ச். ஒரு இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணது இல்லாம அந்த ரியல் சேஞ்ச் உண்மையிலேயே நடக்கணும். உமன் சேஃப்டி அதிகரிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரக்ஸ் சுத்தமா போவே கூடாது. அண்ட் அதுக்கும் மேல நாங்க வச்சு நம்பிக்கையை காப்பாத்தினா போதும். தாண்டி ஒரு கிளியர், ஒரு ஆனஸ்ட் கவர்னன்ஸ் தேவை, யூத் எம்பவர்மெண்ட் தேவை, நியூ வாய்ஸஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அண்ட் இதே மாதிரி மக்கள் கூட நீங்க கனெக்டடா இருக்கணும், மக்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். So this is just a beginning. இனிமேதான் விஜயனாக்கு முக்கியமான டேஞ்சர் எல்லாம் இருக்கு. இனிமேதான் கேமே ஆரம்பிக்க போகுது. ஆளுங்கட்சியா இருந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னும் நல்லாவே வேலை செய்வாங்க. உங்க பேரை நாசம் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனா எப்படி இத்தனை சேலஞ்சஸ் கடந்து வந்தீங்களோ அதே மாதிரி அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து வந்து மக்களோட நம்பிக்கையை காப்பாத்தினாலே போதும். சோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் டிவிகே எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இவ்வளவு சேலஞ்சஸையும் தாண்டி ஒரே ஒரு ஆள் சினிமாலதான் அவரு கிரியேட் பண்ண ரெக்கார்டே பிரேக் பண்ணி இன்னொரு புதுசா ரெக்கார்ட் கிரியேட் பண்றாருன்னு பார்த்தா இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஒரு ரெக்கார்டு. This is an absolute cinema once again. Fans, we are literally making history right now. Be super proud about it. நீங்க உங்களோட ஓட்டை மாத்தி போட்டதுக்கான காரணம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. From my bottom of my heart, Vijay is an emotion for many of us.
விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படின்னா, இது வந்து நார்மலா ஒரு நாள் ஃபேக் பண்ணவே முடியாது. அவ்வளவு சந்தோஷம். ஏய் இங்க என்னடா நடக்குது, நான் தோக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேனேடா, நான் தோத்து நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, நான் தோக்கிறதுக்கு ரெடியா இருந்தா நீங்க என்னடா டப்புன்னு இருந்தா புடி வெட்டி வச்சுன்னு போயினே அப்படி சொல்லிட்டீங்க. என்னடா நடக்குது? என்ன இது? ஆஸ் அ விஜய் ஃபேனா நம்ம ரொம்ப ரொம்ப தூரம் இந்த மனுஷன் கூட கடந்து வந்திருக்கோம். சின்ன வயசுல டிவி பார்த்ததுல இருந்து ஸ்கூல் காலேஜஸ்ல பெரிய ஸ்கிரீன் போய் பார்த்து அவர் கூட ஆடி, இப்போ மாநாடு வெயிலுன்னு கூட பார்க்காம கூட்டம்னு கூட பார்க்காம அவரை பார்க்கறதுக்காக மட்டும் போய் ஓட்டு போட்டுட்டு வந்த கூஸ்பம் ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இல்ல இப்ப ஜெயிச்சுட்டு பேசிட்டு இருக்க இந்த ஃபீலிங் ஆகட்டும், இல்ல ஜெயிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க இந்த ஃபீலிங் ஆகட்டும், இது ஒரு செம்ம ஃபீல். நான் ஆல்ரெடி சொன்னேன் விஜய் இஸ் an emotion for many of usன்னு. இப்ப அவர் ஜெயிச்சாரு, அந்த வெற்றியை நாங்க எங்க வெற்றியா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த மனுஷன் தோத்திருந்தாருன்னா அவரு கூட சேர்ந்து நாங்களும் உட்காந்து சோகமா தான் உட்காந்துட்டு இருந்திருப்போம். இல்ல என்ன முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம இத்தனை வருஷமா முட்டு கொடுத்த மாதிரி இப்பவும் எதனா முட்டு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இவ்வளவுதான் நடந்திருக்கும். அதுக்காக என்ன இவரு தோத்துட்டாரு, என்ன இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு மாத்திக்க மாட்டோம். அவ்வளவு ஏன் ஜனநாயகன் எப்பயோ லீக் ஆச்சு இல்ல, அதெல்லாம் இன்னும் பார்க்காத நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. நானுமே பாக்கல, தியேட்டர்ல தான் பார்ப்போம். அதுக்கான ரெஸ்பெக்ட் அது அங்கதான். அதுக்கான ரெஸ்பெக்ட், அதுக்கான வேல்யூ அது எங்க இருக்குமோ அங்கதான் பார்ப்போம். அந்த ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு வேணும். ஆனா அதான் லீக் ஆயிடுச்சுல, போன்ல டவுன்லோட் போட்டா வரப்போகுது, இதுல என்ன இருக்கு? அப்படிலாம் இல்ல. இது எங்க அண்ணன் படம், நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். அப்படி என்ன அந்த மனுஷன் பண்ணிட்டாங்க, நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க, இவ்வளவு பாசம் வைக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படிதான். திஸ் இஸ் ஹவு த வே வி ஆர். நீங்க தற்கொலையும் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. திஸ் இஸ் ஹவு த வே வி ஆர். இப்படிதான் வளர்ந்துட்டோம். அவரு கூடவே வளர்ந்ததுனால திஸ் இஸ் ஹவு வி ஃபீல். பிடிச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிரேயர்ஸ், நிறைய மேனிஃபெஸ்டேஷன். ஏன் நானுமே என்னோட 12 கிரேப்ஸ்ல ஒரு கிரேப் விஜய் சிஎம் ஆகணும், அதை நான் பாக்கணும் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கேன். அதை நான் அட்டாச் பண்ற ஸ்கிரீன்ல. அந்த கிரேப் நடக்குதுன்ற போது சீரியஸ்லி என்னால நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாலிட்டிஷியனுக்கு நீங்க சாமி கும்பிட்டு இருப்பீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நோ, நெவர். இதெல்லாம் யாருக்காக? ஒரே ஒரு மனுஷன், எந்த கூட்டணியும் இல்லாம அசால்ட்டா எப்படா ஒரே ஒருத்த எல்லாரும் எதிர்த்து நின்னு பாரிவேந்தன். பாரி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஓகே, ஒரு பிரச்சனை வந்தா இப்படிதான் காமா ஹேண்டில் பண்ணணும், இப்படிதான் ஜெயிக்கணும், வாழணும் இப்படிதான் வாழணும், அப்படி இருக்கு. So let's be real for some time. This isn't cinema. This won't be easy because politics is not like cinema. There will be challenges, there will be pressure, there will be more challenges. தீசக்தினா சும்மாவா இருப்பாங்க? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இஃப் he says true to his values, அவர் மக்களுக்காக தொடர்ந்து நல்லா பண்ணி ஆட்டுறாரு அப்படின்னா ஓகே, people will be like okay, பரவாயில்ல நல்லா பண்றாப்புல அப்படி சொல்லிட்டு தோணும். But today is not just about winning an election, it's about the belief that Vijay fans had. ஓகே, நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தர் இப்போ ரியாலிட்டியில ஸ்டெப் இன் பண்ணி நம்ம லீட் பண்ண போறாரு. அஸ் அ விஜய் ஃபேனா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அஸ் அ விஜய் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். and we are very proud of you விஜய் அண்ணா, for always being our inspiration. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. So this is what this video is all about. நான் என்னோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அண்ட் அதை நான் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அண்ட் யார் கூட கூட்டி நிற்பாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அதெல்லாம் தெரியல. பட் இப்ப நம்ம நிக்கிற இடம் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தது. சோ இந்த விக்டரிய செலிப்ரேட் பண்ணுங்க, பண்டிகையை கொண்டாடுங்க. So this is just a beginning. இன்னும் எத்தனை ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறாருன்னு தெரியல. From இளைய தளபதி now leader CM. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணிருந்தாங்க விஜய் தான் ஜெயிக்க போறாங்க, விஜய் ஃபேன்ஸ் பட்டாசுலாம் வாங்கி வச்சுக்கோங்க, விஜய் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் பார்த்து என்னோட லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். So let's see you in the next video. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.